உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பைப் ஒரு வாசல் மாதிரி வரும். அதை கண்டிப்பாக போடணும். செத்து போன கார்பரேட்டுக்கு உயிர் வர்றதுக்கு தான் சர்ஜன். எங்கள் குரூப்பில் சொல்லுவாங்க, எந்த கார்பரேட்டர் இருந்தாலும் ஐயா கிட்ட போனால் எப்பவுமே பக்காவாக பண்ணிடுவார். இதுதான் என்னுடைய வேலை. நம்பரை கூட ஒரு நண்பர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தார், சார் நீங்கள் ஆசிட் போடாதீங்க அப்படின்னு. ஆசிட் எதுக்கு போடுறாங்கன்னா, இந்த உள்ள இருக்கிற அழுக்கு இதெல்லாம் வர்றதுக்காக தான் நம்ம போடுறது. நிறைய விஷயம் இருக்குது. எத்தோன்னா ஆசிட் மாணவரியாக நம்ம ஊற்ற போகிறதில்ல. ஒரு கஸ்டமருக்கு ஸோ 35 வருஷம் ஒரு வண்டி, 30 வருஷத்து வண்டியை வந்து நம்ம கார்பரேட்டரை தூக்கி போட்டு இதை மாற்றுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என் நண்பர் மாற்றிடுவார். அதெல்லாம் ஒன்றும் கவலையே பட மாட்டார். செலவு பண்ணுறதுனால வஞ்ச மாட்டார் அவர். ஏன்னா இது ஏன் நான் இவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறேன் அப்படின்னா, என் நண்பர் வண்டி வேறு யாருக்கும் நான் பணம் போட்டு கிடையாது. ஸோ அவர் வந்து ரொம்ப பிரியமாக வச்சுருக்கார் இந்த வண்டியை. இதோட நான் 3 எஃப்சி பண்ணிட்டார், 4வது எஃப்சி பண்ணுறாரு இந்த வண்டியை. 4வது எஃப்சி தான் நினைக்கிறேன், 3ஓ 4ஓ தெரில. பட் நான் வண்டி ரெடி பண்ணி கொடுத்து பல வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் இப்போது இந்த கார்பரேட்டரை உயிர் வர வைக்கணும். அதுதான் வந்து ஒரு ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு 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 விஷயம். ஏன்னா எல்லாருமே நம்ம கார்பரேட்டர் எடுத்த மாதிரி, ஏன் அந்த கார்பரேட்டரில் என்ன ப்ராப்ளம் வருது அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். எத்தனை கார்பரேட்டரை மாற்றுன்னா எல்லாம் மாற்றிட்டு போயிடலாம். ஆனால் இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் வேறு எதுலையுமே கிடைக்காது. புது கார்பரேட்டர் மாட்டிடலாம். ஓல்டு கார்பரேட்டரில் நிறைய விஷயம் இருக்குது. நான் நிறைய வண்டிகள் ஆர்எக்ஸ் சென்டர் பார்த்துருக்குறேன். இதுவரையிலும் நான் ஆர்எக்ஸ் சென்டரில் கார்பரேட்டர் மாற்றின சரித்திரம் கிடையாது. அதே மாதிரி போஸ்டோக்கில் கூட சரி, அடைக்குதுன்னுவாங்க. ஸோ அடைக்குது எதனால் அடைக்குது அப்படின்ற அதை ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி அதை வேலை செஞ்சால் தான் அது சாத்தியம் ஆகும். ரொம்ப இல்லை சார், நான் கார்பரேட்டர் மாற்றினா சரியாக போடணும்னு சொன்னாங்க சார் யூனிகானுக்கு அப்படின்னு. நான் மறு பேச்சே என்கிட்ட கிடையாது. நீ மாற்றாக்கிட்ட போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என் வேலை முடிஞ்சுதா அவ்வளோதான். நான் அதோட பேசவே மாட்டேன். அவர் பாடு பேசிகிட்டு இருப்பார். வண்டியை விட்டுடுவார், எல்லாத்தையும் பண்ணுங்க சார்னுவார். சாயங்காலம் வருவார், சார் இது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் கார்பரேட்டர் மாற்றினா சரியாக போடுவேன்னாரு. ஆனால் கார்பரேட்டர் மாற்றியும் அந்த ப்ராப்ளம் வந்துடுச்சு, திருப்பியும் அடைக்கிற ப்ராப்ளம். அப்போது 6000 ரூபா நட்டம் தானே. அந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு வாசர் நம்ம சொல்லிடுறோம், இது ஃப்ளோட்டுக்கு கார்பரேட்டர் கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வாசரை. இந்த வாசர் நீங்கள் தேடினா கூட கிடைக்காது. ஸோ நான் பல வருஷமாக வச்சுருக்கேன் இந்த வாசர்லாம் ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு. அதே மாதிரி இந்த ஓரிங்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குமா, அதுதான் முதல்ல கேள்வி. என்கிட்ட எல்லாமே இருக்கும். ஆர்எக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வச்சுருப்பேன். எனக்கு என் வண்டி, என் ஃப்ரெண்டு வண்டிக்கு சரி இதெல்லாம் ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் வச்சுருக்கேன். நானும் ஒரு யமகா வச்சுருக்கேன். ஸோ அந்த வண்டியை வந்து நான் ஓட்டக்கூடாதுன்னு தான் வச்சுருக்கேன். அந்த வண்டியை வீட்டில் ஓட்டக்கூடாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஸோ ஆர்எக்ஸனில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மகிமை, ஒரு அழகு, ஒரு பவரு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரோட்டில் போனாலே இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த வண்டியை பார்த்தாலே நிறைய 2 லட்ச ரூபா கொடுத்து வண்டி வாங்கிறதுக்கு கூட நிறைய குழந்தைங்க இருக்குதுங்க. ஆனால் 5 ஓனரு 6 ஓனரு அந்த வண்டியை கொஞ்சிகிட்ருப்பான். கறி கொந்துற மாதிரி கொஞ்சிகிட்ருப்பான். இது வந்ததுலேருந்து இந்த கார்பரேட்டர் வச்சுருக்காரு என் நண்பர். ஸோ இதை எப்படி பக்குவம் பண்ணி இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தாங்க. சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் வந்து அப்படியே கன்னத்தில் எடுத்து அப்படியே ஒத்திக்கலாம். அப்படியே ஏன் இந்த இலையில வச்சு நான், இது ஒரு புனிதமான ஒரு இலை. அதாவது இலை, பச்சை இலை. ஒரு நம்ம வாழை இலை போட்டு வாழை இலை போட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். ஸோ இந்த கார்பரேட்டரை வந்து எனக்கு கண்ணில் ஒத்திக்குவேன். ஸோ ஒரு மேட்டோ கீட்டோ படம் கிடக்கிறது தான் என்னை வாழ வச்ச தெய்வம் யமகா. அதனால் இதை வந்து அழகாக ஒரு பாதாம் மரம்னு சொல்லுவேன், அந்த இலையில வச்சு இதை அழகாக செய்யணும் அப்படின்றது. ஏன் வாழை இலை போட்டு நான் செஞ்சிட்ருப்பேன். ஸோ எனக்கு இதை வந்து ரசிப்பேன். யமகாலாம் எப்படி பண்ணால் பேசும் அப்படின்றது. ஆர்எக்ஸ் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு பவர் 5 ஸ்பீடில் கிடைக்காது. அது வேணால் 100% சொல்லுவேன். ஏன்னா அது வந்து பான்னு பெருசாக வச்சுருப்பான் எல்லாத்தையும். ஸோ இதில் அச்சு தீக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம்.
அதுதான் சஜ்ஜன் செய்யக்கூடிய வேலை. நானும் ஒரு வண்டி வச்சுருக்கேன், ஒரே ஓனர் வண்டி அது. ஸோ என்னுடைய கஸ்டமர் எனக்கு அப்போ கொடுத்தாரு அந்த வண்டி. திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி அது. ஸோ அருமையான வண்டி. அவர் இப்போ அமெரிக்காவில் இருக்கார். ஸோ அந்த வண்டியை இன்னும் வச்சுருக்கேன், சில்வர் கலரு. அதேமாதிரி பழைய வண்டிகள்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன், கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோகனுடைய போர் செட்டு நான் வண்டிக்கு மாற்றணும். ஷோகனு ஷாலின் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அந்த வண்டியுடைய யமகா மாதிரியே இருக்கும் அந்த போர். ரீடு வால்லாம் பார்த்தீங்கன்னா யமகா மாதிரியே இருக்கும். ஸோ அதுடைய போரும் நான் இன்னும் வச்சுருக்கேன், ஸ்டாண்டர்ட் போர் அப்படியே வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய கருத்து. ஸோ நிறைய பேர் நீங்கள் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்னால் வந்து இங்கே நான் 2 வீலர் பட்டறை ஓப்பன் பண்ணி, அதனால் எனக்கு அந்த வேலையே நிறைய டைட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கார்பெட்டரை உங்களுக்கு காட்டணுன்றதை காட்டிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் வீடியோ வரும், கவலைப்பட வேண்டாம். நிறைய நண்பர்கள் ஐயா உங்களை ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, ரொம்ப நன்றி ஐயா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருந்தார் அந்த தம்பி. என்னுடைய நண்பராக தம்பியான்றது சொல்ல முடியாது. அவருக்கும் ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் வீடியோலாம் வந்து பார்க்கணுன்னு சொன்னால் பொழுது ஒழிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்கும். நன்றி.